சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். சார் வணக்கங்க, என் பேர் கிருஷ்ணன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. பிகே கண்டி செகண்ட் ஃபார்மில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ங்க. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் இந்த இன்குபேட்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது சார் இந்த இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணிருந்துங்க. இது வந்து தெர்மாகோலில் பண்ண இன்குபேட்டருங்க. இன்றைக்கி வந்து இது வந்து சர்வீஸ்க்காகவும் வந்திருந்ததுங்க. அப்புறம் இது சர்வீஸ் முடிச்சு வச்சுருக்குங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் சார் இந்த இன்குபேட்டர் வந்து நீங்களே செஞ்சு கொடுத்தா சார் இல்லை? ஆமாங்க. இந்த இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் ஒரு 100 eggsக்கு வைக்கிற மாதிரி நம்ம தெர்மாகோலில் பண்ணணுங்க. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டருங்க. செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் அப்படின்னா நம்ம முட்டையை மட்டும் நம்ம வந்து கையில் வந்து நம்ம ஊற்றி விடணுங்க. ஒரு 8 hours ஒன்ஸ், 8 hours ஒன்ஸ், 10 hours ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை மட்டும் நம்ம கையில் வந்து நம்ம ஊற்றி விடணுங்க. சார் இப்போ இந்த முட்டை உருட்டு விடுறது அப்படிங்கிறது வந்து சில விவசாயிகளுக்கு வந்து அது ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது. அது எந்தெந்த டைமில் சார்? ஒரு நாளைக்கு 3 டைம் விட்டுவிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த டைமில் விட்டுவிட்டா அது கரெக்டாக இருக்கும் சார்? சார் நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையில் ஒரு 5:30-6 மணிக்கு எந்திரிப்போம். ஜென்ரலாக ஒரு 6 மணிக்கு எந்திரிப்போம். நீங்கள் 6 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் ஒரு டைம் ஊற்றி விட்டுலாங்க. அப்புறம் மதியம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட எப்போ இருந்தாலும் ஹேட்டுக்கு வரும். இல்லை நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. 2 மணிக்கு ஒரு டைம் ஊற்றி விடலாங்க. அப்புறம் படுக்கிறதுங்க. எப்போ தான் நம்ம படுக்கிறது ஒரு 9 மணியாவது ஆகிடும். மினிமம் ஒரு 9-9:30 ஆகிடும் நம்ம படுக்கிறப்ப ஒரு டைமுங்க. அவ்வளோதாங்க சார். பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். உங்களுடைய அனுபவத்தில் அது எப்படி சார் சொல்கிறீங்க? இல்லைங்க, 2 hours ஒன்ஸ்லாம் டர்ன் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நான் வந்து இது மாதிரி இன்குபேட்டர் ஒரு 4-5 வச்சுருக்கேன். 4-5 வச்சு அதில் ஹேச்சிங் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நம்ம ஆவரேஜ் ஒரு 8 hours ஒன்ஸ் நீங்கள் டேர்ன் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ டேர்ன் பண்ணால் நீங்கள் ஒவ்வொரு முட்டையை எடுத்து நீங்கள் டேர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முட்டையை அப்படியே மொத்தமாக அப்படியே நீங்கள் கையில் அப்படியே மொத்தமாக நம்ம இந்த மலை மேலே தான் முட்டை வச்சுருப்போம். முட்டை அப்படியே மொத்தமாக ஊற்றி விட்டிங்கன்னா போதுங்க. ஓ சரிங்க சார். சார் இப்போ வந்து இன்றைக்கி கண்டிஷனுக்கு, அதாவது 2020 ஜூன் மாதத்தோட நிலவரப்படி இதனுடைய ரேட் என்ன சார் வரும் புதுசாக செஞ்சேன் அப்படின்னா? சார் இது புதுசாக செஞ்சால் அமௌண்ட் கம்மியாக தான் சார் வரும். ஒரு 2500 ரூபாயில் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பண்ணையாளர்கள்லாம் 100 மட்டும் வந்து குஞ்சு பொறிக்க வைக்கிறாங்க. இல்லை வந்து பர்சனலாக வந்து குஞ்சு பொறிக்க. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட யார் வாங்குறாங்க அப்படின்னா சின்ன சின்ன விவசாயிங்க தாங்க வாங்குறாங்க. இந்த எப்படின்னா இப்போ ஒரு 50 கோழி இருக்குது, ஒரு 20 கோழி இருக்குது அப்படின்னா கோழி வந்து அடைப்படுக்கிறது இல்லை. படுத்தாலும் சரியாக பொறிக்கிறது இல்லை, ஓடி போயிடுது, முட்டையும் உடைச்சிருது. அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு வந்து பாத்தீங்களா. அவங்களாம் வந்து ஜெனரலா வாங்கிட்டு போறாங்க. இதை வாங்கிட்டு போயிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதுல வச்சு ஹேச்சிங் பண்ணி எடுத்து கோழியோட அப்படியே விட்டுறாங்க. இல்ல ஒரு சில பேர் சிக்ஸை கூட தனியா வளர்த்துறாங்க. அதாவது சிக்ஸா வந்து சேல்ஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஐடியா. ஆமாங்க. சிக்ஸ் சேல்ஸ் பண்றவங்களுக்கும் சரி, நீங்க சிக்ஸ் நம்ம அவங்களே வளர்த்துறவங்களுக்கும் இது மாதிரி நிறைய வாங்கிட்டு போறாங்க. சார் உங்க அனுபவத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்குபேட்டர் வைக்கும் பொழுது எத்தனை பர்சன்டேஜ் சார் வந்து ஹேச்சிங் கிடைக்குது சார்? அதாவது சார் எக்கு வந்து கரு கூடுற எக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% பறிச்சுடுங்க. அந்த எக்கு கரு கூடாததுக்கும் மிஷினுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. சம்மந்தமே இல்லை. ஆமா, இந்த எக்கு கரு கூடல அப்படின்னா அதுக்கு வந்து பல காரணம் இருக்குது. எக்கு கரு கூடாததுக்கும் மிஷினுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 100 முட்டை வைக்கிறீங்க. அந்த 100 முட்டையில் ஒரு 80 முட்டை கரு கூடுது அப்படின்னா அந்த கரு கூடின மட்டும் பறிக்காததுக்கும் நிறைய காரணம் இருக்குங்க. அந்த முட்டையில வந்து கரெக்டான சத்து இருந்தா மட்டும்தான் அந்த சிக்ஸ் வந்து முட்டையை உடைச்சிட்டு வெளியே வர முடியும். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா கரு கூடும், அந்த கரு வந்து உள்ளே அப்படியே நின்றும், முட்டையை உடைச்சிட்டு வெளில வராது. அது நீங்க கோழிலேயே நீங்க அடை வச்சீங்கன்னா அது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆமாங்க. இது வந்து கோழியில வச்சாலும் வரும், மிஷின்ல வச்சாலும் வரும். நீங்க கரு கூடின முட்டையில ஒரு 80% பக்கம் பொறிச்சிடுங்க. அதாவது உங்களுடைய அனுபவத்துல வந்து இது ஒரு நல்ல ஹேச்சிங் கெபாசிட்டி உள்ள ஒரு இன்குபேட்டர் இல்லைங்களா? ஆமாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரை விட இல்ல ஹேச்சிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாவே இருக்கு. ஆமாங்க. இது வந்து நம்ம தெர்மாகோல்ல பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஹீட் வந்து உள்ள கரெக்டா மெயின்டைன் ஆகுங்க. இப்போ நீங்க ரொம்ப குளிர்காலமா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப வெயில் காலமா இருந்தாலும் சரி, நீங்க ஹீட் வந்து உள்ள வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. அதே மாதிரி நமக்கு இந்த கரண்ட் சடவுன்லாம் வருது பாத்தீங்களா. நீங்க சடவுன் காலையில 6 மணிக்கு ஆஃப் ஆயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வருது அப்படின்னாலும் ஒரு 12 hours நீங்க கரண்ட் இல்லைனாலும் இதுல ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் வரதில்லை. அதை நான் வந்து ப்ராக்டிகலாவே நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆமாங்க, செக் பண்ணி பார்த்துருக்கேன்.
அதான் சார் சில விவசாயிகள்லாம் சொல்கிறாங்க இன்குபேட்டர்னா வந்து யூபிஎஸ் வேணும், யூபிஎஸ் இருந்தால் தான் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், மோட்டை குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். உங்கள் அனுபவத்தில் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, என்னோட அனுபவத்தில் நான் தெர்மாகோலில் வைக்கிற இன்குபேட்டருக்கு யூபிஎஸ் வேண்டியதில்லை. அதாவது நீங்கள் 12 ஹவர்ஸுக்கு மேலே இப்போ 2 days 3 days கரண்ட் ஏதாச்சும் மழையினாலேயோ இல்லை காற்றுனாலேயோ 2 days 3 days கட் ஆச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகுங்க. ஒரு 12 hours அந்த நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வருது பார்த்தீங்கன்னா, சடவுன் பீரியட் வருது பார்த்தீங்களா, அந்த சடவுன் பீரியடுக்கு வந்து காலையில் 6க்கு ஆஃப் பண்ணாங்கன்னா ஈவினிங் 6க்கு வந்து நமக்கு பவர் சப்ளை வந்துடுதுங்க. அந்த 12 ஹவர்ஸுக்குலாம் இது ஒன்றுமே ஆகிறதில்ல. ஹேச்சிங் பர்சன்டேஜில் பெரிய டிஃபரன்ஸ்லாம் வரதில்லை. நான் வந்து இதை நான் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஆமாம், இது மாதிரி இன்குபேட்டர் நான் ஒரு 4-5 வச்சிருக்கேங்க. அதை நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து கரண்ட்டே ஆஃப் ஆனாலுமே அதாவது குஞ்சு பொரிக்கிற அந்த வீதம் வந்து எதுவும் பாதிக்கிறது இல்லை. ஆமாம், ஏன்னா தெர்மாகோல்ங்கிறதுனால ஓரளவுக்கு உள்ள வந்து அந்த 12 ஹவர்ஸ் வந்து உள்ள நல்லா அந்த ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும். சார் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் சார் அந்த மாதிரி இன்குபேட்டர் வாங்கிடுறாங்க. இன்குபேட்டரை பல இடங்களில் வாங்குறாங்க, ஆனால் சர்வீஸ் பண்ண முடியல, சில சின்ன ரிப்பேர்னா கூட வந்து அதை பண்ண முடியாமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டதாக சொல்கிறாங்க சார். இப்போ நீங்கள் கொடுக்குற இன்குபேட்டருக்கு நீங்கள் சர்வீஸ்லாம் எப்படி சார் கொடுக்குறீங்க? சார் இது நான் கொடுக்குற இன்குபேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க எப்போ சர்வீஸ் கொண்டாலும் நான் வந்தாலும் நான் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தெர்மாகோல் இன்குபேட்டரில் பெரிய அளவுக்குலாம் எந்த ஒரு எஃபெக்டும் இதுவும் மாறாதுங்க. சர்வீஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் வரதில்லை. மீறி போனால் அந்த பல்பு போகுங்க. அந்த பல்ப் வந்து அவங்களே மாற்றிக்கலாம். ஒரு 60 வாட்ஸ் பல்பு தான் போட்டிருக்கேன். இதில் மெயின் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா கரண்ட் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மி. வெறும் நம்ம இது எடுத்துக்கிறது ஒரு 60 வாட்ஸ் மட்டும்தான், 60 வாட்ஸ் பல்ப் மட்டும்தான் உள்ளே போடுறோம். அந்த 60 வாட்ஸ் பல்பும் கண்டினியூஸாக எரியாதுங்க. ஒரு 20 seconds எரியும், ஒவ்வொரு 12 seconds ஆஃப் ஆகிடும். அந்த இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 24 hours அப்படின்னா ஒரு 16 மணி நேரம் மட்டும்தான் எரியும். மீதி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதனால் நமக்கு இதில் கரண்ட் கன்சப்ஷன் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, வெறும் 60 வாட்ஸுங்கிறதுனால. இதில் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 to 100 மூட்டை நீங்கள் நல்லாவே வைக்கலாம். சரிங்க, 90 to 100 மூட்டை வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்க தெர்மாகோலில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் கீழே வச்சுருப்பாங்க, இதை வந்து மேலே வச்சுருப்பாங்க. முட்டையை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பல்பு போட்டிருப்பாங்க, தண்ணி வந்து சைடில் வச்சுருப்பாங்க. அப்படி இது பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா கரெக்டான அந்த ஹியூமிடிட்டி வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் நான் இதில் என்னென்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தண்ணி வந்து கீழே வச்சுருப்பேன், தண்ணிக்கு மேலே பல்ப் இருக்கும், பல்புக்கு மேலே தாங்க முட்டை இருக்கும். தண்ணிக்கு மேலே பல்ப் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கனால ஹியூமிடிட்டி வந்து ஒரு 55 to 60% வந்து ஈஸியாக கிடைக்கும். நான் எல்லாமே செக் பண்ணுவேன், ஹியூமிடிட்டி மீட்டர் வச்சு செக் பண்ணி தான் ஒருத்தருக்கு தருவேன். நீங்கள் ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 55 to 60% இருக்கும். நீங்கள் 55 to 60% இருந்தாவே ஓரளவுக்கு நல்லாவே ஹேச்சிங் ஆகும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம முட்டை உருட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா 18 நாளைக்கு தான் உருட்டி விடுவோம். அந்த கடைசி 3 days வந்து நம்ம உருட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சில இன்குபேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சார் ஹேச்சர் ஒன்று செட்டர் ஒன்று, அதாவது 18 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு இதுக்கு செட்டு இப்போ மாற்றணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்கு தேவைப்படாதா சார்? இல்லைங்க, நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளாக டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் ஹேச்சரு செட்டர் எல்லாமே ஒன்று தாங்க. அது ஆக்சுவலாக அது ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர்லாம் ஹேச்சர் தனியாக வச்சுருப்பாங்க, செட்டர் தனியாக வச்சுருப்பாங்க. இந்த மலை மேலே தான் நம்ம வந்து எக்கு வச்சுருப்போம். எக்கு வந்து ஒரு 21 days கழிச்சு பொறிக்குது அப்படின்னா நாம் எனக்கு என்ன அப்படின்னா குஞ்சு பொறிச்சு ஒரு 7-8 மணி நேரம் வந்து அந்த சிக்ஸ் வந்து இந்த வலை மேலே அந்த ஓட்டை மட்டும் வெளில எடுத்துருவோம். சரி, அந்த சிக்ஸ் வந்து இந்த வலை மேலேயே இருக்குங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த சிக்ஸ் வந்து நல்லா காயறதுக்காக. சரிங்களா? அப்புறம் சிக்ஸ் நல்லா ஈரம் காஞ்சிருச்சு, சிக்ஸ் வந்து அங்கேயும் நல்லா ஓடுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிக்ஸ் எடுத்து நம்ம வெளியில் விடுவோம். அப்புறம் ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 days அப்படின்னா 20 days 20வது நாள் எண்ட்லேருந்தே பொறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 22வது நாளுக்குள்ளே பொறிக்க எல்லாம் பொறிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வலையை எடுத்துட்டு அந்த பைப்பெல்லாம் எடுத்துட்டு இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் உள்ள ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா தொடச்சி விட்டு கமிச்சிட்டு தட்டினீங்கன்னா போதும், அந்த குப்பை எல்லாமே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு மறுபடியும் நீங்கள் வந்து ஹேச்சுக்கு நீங்கள் எக்கு வச்சுக்கலாம். இதில் மெயின்டெனன்ஸுங்கிறது இதில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணது ரொம்ப ஈஸியாக வெயிட்லெஸ்ங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு நீங்கள் அந்த குப்பையெல்லாம் அப்படி நம்ம தலைகளாகவே காமித்து நம்ம குப்பையெல்லாம் ஈஸியாக நம்ம தட்டிடலாம்.
சார் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை இடி மின்னல் அப்பெல்லாம் கொஞ்சம் அந்த நம்ம வீட்டிலேயே ஃப்ரிட்ஜெலாம் நம்ம ஃப்ளக்கை பிடிங்கி விட்டுருவோம். அதே மாதிரி இதுக்கும் செய்யணுமா சார்? தேவையில்லை. ஆமாம், கண்டிப்பாக பண்ணணும். சும்மா ஒரு நார்மலாக இடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே தேவையில்லை. இடி வந்து அதிகமாக இடிக்கிறப்ப நம்ம எப்படி நம்ம வீட்டில் டிவி பிளாக்கு அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி நல்லா இடி இடிக்குது மின்னல் இடிக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் பிடுங்கி விடுறது சேஃப் தான் அது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோ கொஞ்சம் லாங்கில் இருந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சார் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியுமா? எப்படி சப்ளை பண்ணுவீங்க? சார் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க கேட்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க நேரில் வந்து எடுத்துக்கிறாங்கன்னா பெட்டர். டூ வீலரில் கூட பின்னாடி வச்சு கட்டிக்கலாம். அப்படி இல்லை 4 வீலரில் எடுத்துக்கிறாங்கன்னா பெட்டரு. எனக்கு தெர்மோகோல்ங்கிறதுனால நம்ம பார்சல் அனுப்புறப்ப அது ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து தான் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா வேற மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம பார்சல் அனுப்பலாம். தெர்மோகோல் அப்படிங்கிறனால அடிபட்டு தான் அது வேஸ்டேஜாக போயிடும். ஆமாங்க ஆமாங்க. ஓகே சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது இந்த இன்குபேட்டர் நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குறீங்க, சர்வீஸும் கொடுக்குறீங்க. ஆமாங்க சார். இது தவிர பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர்லாம் இருக்குது, அதுவும் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியுமா சார்? ஆமாங்க, ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் கேட்டாலும் அதுவும் பண்ணி வந்து தராங்க. இல்லை ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வேறு பக்கம் வாங்கியிருக்காங்க, அதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, நல்லா ஹேச்சிங் ஆகலை, இல்லை எக் ரொட்டேஷன் நல்லா ஆகலை, இல்லை டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் ஆகலை, அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வருதுன்னு கொண்டு வந்தாங்கனாலும் அதுவும் சரி பண்ணி தராங்க. சர்வீஸ் பண்ணி ஆமாங்க, சர்வீஸ் பண்ணிக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு, அதாவது சின்ன விவசாயிகளுக்கு ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான இன்குபேட்டர் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகேங்க, நன்றிங்க.